திங்கிங்ல வேணா இருக்கு. நீங்களா திங்க் பண்றதுல நெகட்டிவ் திங்கிங் இருந்து பாசிட்டிவ் திங்கிங் இருந்து. ஒருத்தர் கேட்டார், இப்போ பொறாம வருதுங்களே அது நல்லதா? இப்ப எனக்கு பொறாம வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் கூட படிச்சவன், என் நண்பன், அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். எனக்கு கொஞ்சம் வசதி கம்மி. அவனை பார்த்தோன்னே இவனுக்கு வாழ்வை பாருடா, நாம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு அவன் மேல பொறாம வந்துச்சு. நான் வரக்கூடாதுன்னு நினைச்சா வருது. இது தாட்டு தானே. இந்த தாட்டு எனக்கு செயலா மலர்ந்துட்டா, தாட்டு வர்றது வந்துட்டு போட்டோம். நீங்க திங்க் பண்றது என்ன பண்ணலாம், அவனை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்களா வில்ஃபுல்லா திங்க் பண்ணா தப்பு. இது நெகட்டிவ் திங்கிங். ஆனா எப்படி இது பாசிட்டிவ் திங்கிங்கா மாத்தலாம்? நான் படிக்கும்போது என்கிட்ட படிச்சவன் கை மாத்தா என்கிட்ட 20 ரூபா வாங்கினான். அதை கூட இன்னமும் தரலிங்க. அந்த கண்டிஷன் இருந்தவன் இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டான். பல பேருக்கு வேலை கொடுக்குறான். இப்ப என்கிட்ட கைமாத்து வாங்கி தர முடியாதவனே இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கிறான்னா, நான் அப்ப கைமாத்து கொடுத்தவன் என்னால நான் முயற்சி பண்ணணும்னா எப்படிதான் என் வாழ்க்கையை நான் டெவலப் பண்ணிக்க முடியும்? நான் என்ன தப்புன்னா எப்படி முயற்சியை வெளியில செயல்பாட்டில் என்ன கொண்டு வர முடியும்? நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்க முடியும் அப்படின்னு பாசிட்டிவா திங்க் பண்ணா பொறாமையா கூட இருக்கட்டும். அதை பாசிட்டிவ் திங்கிங்கா மாத்தினா நம்முடைய செயலை எந்த அளவு உயர்த்தணும், நாம எப்படி முன்னேறணும், மற்றவர்கள் எப்படி உதவியா இருக்கணும், என்னுடைய முயற்சி எந்த அளவுல புறம் சார்ந்து கொண்டு போகணும்னு முயற்சி பண்ண என்ன ஆகும்? சக்சஸ். திங்கிங்ல பாசிட்டிவ் ஆக்குங்க, வெளியில நிறைய சக்சஸ் பண்ணலாம். செயலை பத்தி யோசிச்சு எப்படி செயல்படணும்னு யோசிச்சோம்னா செயல் ஒண்ணுதான் மிக முக்கியமான விஷயம். அந்த செயலை நீங்க அறிவுபூர்வமாகவும் திங்க் பண்ணி செயல்பட்டீங்கன்னா இவ்வளவு நாள் நம்மளை முடக்கி போட்ட மனம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த புரிதல் ஏற்பட்டவங்களை மனதால யாரும் நோகடிக்க முடியாது, மனதால் உங்களை வீழ்த்தவே முடியாது. உங்களை பார்த்து குற்றம் சொல்லியோ உங்களை அவமானப்படுத்தியோ என்ன வேணா அவங்க பண்ணிட்டோம். அதனால் உங்க மனம் பாதிப்படைந்தால் கூட அது இயற்கை என்று எடுத்துக்கொண்டு தாட்டு தானே இயற்கைன்னு எடுத்துக்கிட்டீங்க என்ன ஆகும்னா வந்தடம் தெரியாது, அது போயிடும். ஆனா செயல் நீங்க சரியான செயல் போங்க திரும்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். உண்மையில சொல்றேன், நான் ஐயாவை சந்திப்பதற்கு முன்பு நான் எக்ஸ்போர்ட் தொழில் பிஸ்னஸ் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். என்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரோ பண்ணுற தப்புல எனக்கு பாதிப்பு ஏற்படும், எனக்கு லேட் ஆகும், அதனால நிறைய பொருள் நஷ்டம் ஏற்படும். அப்பெல்லாம் என்னன்னா ஒரு பயம் வரும். ஐயோ, பயம் வந்தோடனே பதட்டம் கவலைலாம் வந்தோடனே நமக்கு என்ன அடுத்தது பிபி சுகர் வந்துச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும். உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா நம்மளால நிம்மதியாக வாழ முடியாது. அப்போ தொழிலையே குறைச்சிக்கலாம்.